Watch full episodes on Jio Hotstar. Thank you. ஐயா ஏப்பா இது சிங்கத்தோட கர்ஜனை மாதிரியே இருக்கேப்பா. ஆமாப்பா, அந்த சிங்கம் கொஞ்ச நாளா இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப கோவமா இருக்கு போல. யார பார்த்தாலும் உடனே அட்டாக் பண்ணிடுது. ஆனா சிங்கம் எதுக்காக திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு? தெரியலையேப்பா ஏன் அந்த மாதிரி பண்ணுதுன்னு. ஆனா இதுக்கு முன்னாடி அது அந்த மாதிரி பண்ணதே இல்ல. இந்த சிங்கம் உட்கார்ந்து இருக்கப்பா, எதுக்காக சிங்கத்தை பார்த்து நீங்க எல்லாம் பயப்படணும்? எங்களுக்கெல்லாம் கமாண்டோ போர்ஸ்ல வந்து சிங்கத்தை எப்படி வளைச்சு பிடிக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? மீன் வலைய தூக்கி அது மேல போட்டு அதை அப்படியே அமைக்கி எங்களால பிடிக்க முடியும். நிஜமாவா? உண்மைதான், நான் சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த லட்டு சிங்கிக்கு எப்பவும் பொய் சொல்லவே வராது. எங்களுக்கு சிங்கம் போல சத்தம் போடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? சரி, கவனமா கேளுங்க. அட, எதுக்காக பயப்படுறீங்க? நான் தான் இப்ப அந்த சத்தம் போட்டது. என்னோட சத்தம் அப்படியே ரியலா இருந்ததால நீங்க அப்படியே பயந்து நடுங்கிட்டீங்க. திரும்பவும் நான் சத்தம் போடவா? இவரு ஒருத்தர் நேரம் கட்ட நேரத்துல நான் உங்களுக்கு மீன் பிடிக்கிற வலைய கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ஐயா. என்னது? ஆகாஷ் இங்க வந்துடுச்சு. என்னோட இதய துடிப்பு அதிகமாய் தலை சுத்துது. எந்திரிங்க லட்டு சிங் சார், எந்திரிங்க. அந்த சிங்கத்தை நான் அனுப்பி வச்சுட்டேன். சொன்ன உடனே அமைதியா போயிடுச்சு. இல்லனா எனக்கும் அதுக்கும் பெரிய யுத்தமே நடந்திருக்கும். போலீஸ்காரரே, நான் இந்த வலைய வச்சுதான் நிறைய மீன்களை பிடிச்சிருக்கேன். இப்ப நீங்க இந்த வலைக்கு எந்த சேதமும் ஏற்படாம அந்த சிங்கத்தை மட்டும் பிடிச்சிருங்க ப்ளீஸ். அட, என்னப்பா நீ நான் சொன்னதை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்ட? சரி, பரவாயில்ல, அந்த சிங்கம் வரட்டும். இந்த வலைய வீசி அதை எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. இங்க பாருப்பா, நீங்க சிங்கம் மேல வலைய போட்டு புடிச்சிருவீங்களா? நீங்க ரொம்ப தைரியசாலி போல இருக்கு. அந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு நானும் நிறைய பொரிய வச்சிருக்கேன். எதுலயாவது ஒண்ணுல கண்டிப்பா அது மாட்டிக்கும். அந்த சிங்கம் ரொம்ப தாங்கி தாங்கி நடக்குதே, அதுக்கு கால் வலிக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சிவா. வாங்க. பாய். தேங்க்யூ சிவா, நான் வீட்டுல சொல்லிட்டு வரல, அதனால காட்டுக்குள்ள போவேனா? சிங்கம்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பயம் சிவா. போங்க லட்டு சிங் அங்கிள், நான் தான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் இங்க ஜீப்லயே இருங்க. நான் சிங்கம் எங்க இருக்குன்னு பறந்து பாக்குறேன். ஓகே சிவா.
அட என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, ஆ. சிங்கம் இந்த வலையில மாட்டி இருந்தது. நான் அதை போக விட்டுட்டேன். ஓ நோ, நீ எதுக்காக அப்படி பண்ண? அத நான் புடிச்சு இன்னொரு நேஷனல் பார்க்குக்கு அனுப்பலாம்னு நினைச்சேன். அது ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, அதோட தாங்கி தாங்கி நடந்துச்சு. அது போற வரவங்களோட ஜீப்பை தாக்குது சிவா. ஜீப்ல கால் பட்டு அதுக்கு காயம் பட்டிருக்கும். திரும்ப அத நீ போக விடாத. ஓகே சார், ஐ அம் சாரி. ஆ. வேகமா போ. அட நிறுத்துங்க, நிறுத்துங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு அது மேல ஃபயர் பண்ணாதீங்க. அது ஏதோ கஷ்டத்துல இருக்கு. சிவா, என்னோட வேலையில நீ தடங்களா இருக்காத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அந்த சிங்கத்தால டூரிஸ்ட் இங்க வர்றதையே நிறுத்திட்டாங்க. சிங்கம் கஷ்டத்துல இருக்குங்கிற விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது தாங்கி தாங்கி நடக்குது. அப்படின்னா சிங்கம் கண்டிப்பா ஏதோ வழியில இருக்கு. ஆனா இவங்க அத தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா சிவா, நீ சொல்றது கூட சரியா இருக்கலாம். லட்டு சிங் அங்கிள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவா, எனக்கு இந்த விஷயத்துல எதுவுமே தோணலப்பா. ப்ளீஸ் என்கிட்ட அது மேல வலைய போடுன்னு மட்டும் சொல்லாத. நோ 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 நோ. சரி, நானே என்ன விஷயங்கிறத கண்டுபிடிக்கிறேன். நான் அந்த சிங்கத்தை பார்த்துட்டேன். நீங்க நார்த் டைரக்ஷன்ல வந்துட்டே இருங்க. நானும் அங்கதான் இருக்கேன். ஓகே சிவா. ஓ, இப்ப புரியுது. இதுதான் விஷயமா? உன்னோட வலி எனக்கு புரியுது. நீ ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்க. நான் ஏதாவது பண்றேன். ஆ? லட்டு சிங் அங்கிள், அந்த சிங்கம் மேல வலைய போடுங்க. அதோட கால்ல ஏதோ குத்தி இருக்கு. அட என்ன சிவானி, எதுக்காக இப்படி என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? கமாண்டோ ட்ரைனிங் எல்லாம் இவ்வளவு வருஷம் ஆச்சு, அதெல்லாம் ஞாபகமா இருக்க போகுது. ஐயோ, நீங்க சிவா சொல்றத கொஞ்சம் கேளுங்களே. அப்பதான் லயனை காப்பாத்த முடியும்பா. அதுதான் ஒரே வழி. ஏய், ஓ, ஏய். ஏய். பொறுமையா இரு. ஒண்ணு இல்ல, ப்ளீஸ் பொறுமையா இரு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ் அமைதியா இரு, ப்ளீஸ். அந்த பக்கம் தான் சிங்கத்தோட சத்தம் கேக்குது. அப்படி போ. சிவா, ஐயையையையையா, என்னால இத கண்டிப்பா பார்க்க முடியாது. நான் வேண்டாம், விட்டுரு. இதுக்கப்புறம் நீ சீக்கிரமா குணமாயிடுவ. சிவா, நீ தள்ளி போயிடு. இப்பவே மயக்க ஊசிய ஃபயர் பண்ற. ப்ளீஸ் டாட் ஃபயர் பண்ணாதீங்க. இப்ப இது கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீ தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. எதுக்காக அது பக்கத்துல நின்னுட்டு இருக்க? நீங்க தள்ளி போயிடுங்க. இதுக்கு கோபம் வந்துற போது. நான் அதை பிடிக்கட்டுமா? வலைய என்கிட்ட கொடுங்க, இப்பவே நான் அதை பிடிக்கிறேன். இதுக்கப்புறம் சிங்கத்தோட வலி குறைஞ்சிரும். இனி அது யாரையும் தொல்லை பண்ணாது.
அதோட மிருகங்க எப்பவும் காரணம் இல்லாம யாரையுமே தாக்காதுங்க. அதே மாதிரி நாமளும் மிருகங்களை தொல்லை பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வாழ எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு மிருகங்களுக்கும் உரிமை இருக்கு. சிவா, நீ ரொம்ப தைரியமான வேலைய பண்ணியிருக்க. நான் இத்தனை வருஷம் காட்டுல இருந்தோம் இந்த விஷயத்த கத்துக்கவே இல்ல. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.